திருவன் பரிசாரம். இங்க மூலவர் திருக்குறளப்பன் திருவாழ் மார்பன் கமலவல்லி தாயார் இந்திர கல்யாண விமானம் லக்ஷ்மி தீர்த்தம். இங்கேயும் நம்மாழ்வாரால பாடல் பெற்ற ஸ்தலம். இங்க பெருமாள் அமர்ந்த திருக்கோலம். இங்க பார்த்தீங்கன்னா இதோட ஸ்தல புராணத்தை பார்க்கலாம். இது ரொம்ப விசேஷமான ஸ்தலம். இந்த மலையாள திவ்ய தேசத்திலே பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம், அப்புறம் திருவன் பரிசாரம், இதெல்லாம் உயர்ந்ததான ஸ்தலங்களாக சொல்லுவா. இந்த சப்த ரிஷிகள் பாத்தீங்கன்னா அத்ரி மகரிஷிய முன்னிட்டு பகவானை நோக்கி தபஸ் பண்ணணும்னு நினைப்பா. இப்ப சிவன் கிட்ட கேட்பா. சிவன் சொல்வா, அவன் நீ வடக்கு பக்கமாக உட்கார்ந்து நீ தபஸ் பண்ணு, பகவான் உனக்கு காட்சி தருவாருன்னு சொல்லுவார். உடனே அவளும் வடக்கு திசை நோக்கி இந்த சப்த ரிஷிகள் அத்ரிய முன்னிட்டு பகவானை தபஸ் பண்ணுவா. பகவான் அவளுக்காக வேண்டி காட்சி தருவார். அப்படிதான் பகவான் இந்த ஸ்தலத்துக்கு எழுந்தருளறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம் பகவான் எடுக்கும் போது தாயார் ரொம்ப பயந்துடுறாளாம். பயந்து இந்த ஸ்தலத்துக்கு ஓடி வந்துடுறாளாம். ஓடி வந்து பெருமாளை நோக்கி தபஸ் இருக்காளாம். அவ பெருமாளை நோக்கி தபஸ் இருந்துன்னு இருக்காளாம். அப்ப பெருமாள் சொல்றாளாம், அப்பா நீதான்ப்பா என்னை ரட்சிக்கணும்னு வேண்டின்னு பெருமாளை நோக்கி உன்னுடைய கோபமெல்லாம் தனியணும்னு வேண்டிக்கிறாளாம் தாயார். அப்ப நரசிம்மர் இந்த ஸ்தலத்துக்கு வராராம். வந்து அந்த தாயார தன்னுடைய மார்பலை ஏத்திக்கிறாளாம். எப்படி மார்பலை ஏற முடியும்னா நன்னா உடம்பு மேல காலை பதிச்சு வச்சுதான் மார்பலை ஏறி உட்கார முடியும். அது மாதிரி ஏறி உரிமையா தாயார் உட்காந்துக்கிறாராம். அதனால திருவாழ் மார்பன் அப்படின்ற திருநாமமா இந்த பெருமாளுக்கு. பாத்தீங்கன்னா நம்மாழ்வாரோட தாயார் உடையநங்கை. அந்த உடையநங்கையோட அம்மா அவளோட ஸ்தலம் இதுதானா. அதான் ஆழ்வார்து ஆழ்வார் திருநகரியா இருந்தாலும் நம்மாழ்வார்து அவளோட தாயாரோட ஸ்தலம் உடையநங்கை காரிமாறனுக்கு தான் மகனாக இவர் பிறக்கிறார். நம்மளதுல என்ன வழக்கம், பொண்ணு பிரசவ காலத்துல குழந்தைய அம்மாவாத்துல போய் தான் பெத்துப்பா இல்லையா. அதே மாதிரி உடையநங்கை தன்னோட குழந்தைய இந்த ஸ்தலம் திருவன் பரிசாரம் தான் அவளோட அம்மா. இங்க வந்துதான் நம்மாழ்வாரை பெற்று எடுக்கிறாள். அதனால இதுதான் நம்மாழ்வாரோட பிறந்த ஸ்தலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குலசேகர ஆழ்வார் ஒரு பெரிய சண்டை போடுறாராம். சண்டை போட்டுட்டு திரும்பி வரும்போது அவரோட குதிரை காணா போயிட்டதான். குதிரை பரினா குதிரைன்ற ஒரு அதுவும் உண்டு. அதனால அவர் குதிரை காணா போனதுனால பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறாராம், என் குதிரையை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாராம். அப்ப பெருமாள் அந்த பரின்ற அந்த குதிரையை மீட்டு கொடுக்கிறாராம். அதனால இதுக்கு திருவன் பரிசாரம்ன்ற பேரும் அதனாலையும் ஏற்பட்டதான். அதனால இவர் துவஜஸ்தம்பத்தை செப்பால இந்த கோவிலுக்கு குலசேகர ஆழ்வார் கட்டித்தராராம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனுஷ திருநாள் உற்சவம்னு ஒண்ணு நடக்கிறது. யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ராஜா மார்த்தாண்டவர்மன் அப்படின்றவருக்காக. இந்த ராஜா மார்த்தாண்டவர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க ஆட்சி பண்ணியிருந்த சிறந்த ராஜா. அவருக்கு ஒரு வாட்டி எதிரிகளோட சண்டை போடும் போது இந்த ராஜாவுக்கு பெருமாள் உதவி பண்றாராம். இன்னைக்கும் அந்த ராஜாவோட அனுஷ நட்சத்திரத்துல உற்சவம் கொண்டாடப்படுறதா அந்த ராஜாக்காக. அடுத்தது பாத்தீங்கன்னா யுதிஷ்டர் ராமேஸ்வரம் போற வழியில கார்த்திகை அன்னைக்கு இங்க தங்கிட்டு போறாராம். அதனால கார்த்திகை பலி உற்சவம் அப்படின்றத அவர் தங்கினால கார்த்திகை பலி உற்சவமா இங்க கொண்டாடின்னு இருக்காளாம். அப்புறம் மூல திருநாள் ராஜான்னு ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு குழந்தை இல்லையாம். அதனால இந்த பெருமாளை வேண்டிக்கிறாராம், ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறதா இந்த பெருமாள் அனுகிரகத்தினால. இதனால சித்திரை திருநாள் உற்சவம்ன்றது இந்த ராஜா ரதத்துல வரா மாதிரி ஒரு உற்சவத்தை கொண்டாடுறா அந்த ராஜாக்கு வேண்டி இன்னைக்கும் அந்த கஷேத்திரத்துல. அடுத்தது பாத்தீங்கன்னா நம் குலசேகர ஆழ்வார் பரமபதம் எய்திய ஊர், அதாவது அவருக்கு பகவான் முக்தி அளித்த கஷேத்திரம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஷேத்திரம் தான். அது ஆதி சுவாத்தியில நடந்தது. ஆதி சுவாத்தி உற்சவம்ன்றது இங்க விசேஷமான ஒரு பண்டிகையா இங்க கொண்டாடுறா, உற்சவமாக கொண்டாடுறா. நம்ம ஆழ்வார் தானே திரு அவதாரம் பண்ணாலும் இந்த பெருமாளை பத்தி ஒரே ஒரு பாசுரத்தினாலதான் பாடியிருக்கார். 8ஆம் பத்து 7ஆம் துர்வாய்மொழியில சொல்லியிருக்காரு. வருவார் செல்வார் வன்பரிசாரத்திருந்த என் திருவார் மார்பர்க்கு என் திறம் சொல்லார் செய்வதென் உருவார் சக்கரம் சங்கு சுமந்திங்கும்மோடு ஒருபாடு உழல்வானோர் அடியேனும் உழன் என்றேனே.